ஹலோ ஆல்! ரயில் புன்னகை என்பது சுஜாதா அவர்கள் எழுதிய 8 சிறுகதைகளின் தொகுப்பு. ரயில் புன்னகை, குதிரை, அரை வைத்தியன், முழு வைத்தியன், சேவகி, பேட்டி, ஜானகி சாகவில்லை மற்றும் பாரிஸ் தமிழ் பெண். ரயில் புன்னகை கதை பொதுவாக இப்படி தொடங்குகிறது. நாயகன் மும்பை புறநகர் ரயிலில் பயணம் செய்கிறார். அன்றாடம் பார்க்கும் முகங்களில் ஒருவரிடம் ஒரு சிறிய சிரிப்பு பகிரப்படுகிறது. முதலில் அதற்கு எந்த முக்கியத்துவமும் இருப்பது போல் தோன்றாது. ஆனால் சிறிது நேரத்தில் அந்த நபருக்கு விபத்து நேர்கிறது. நாயகன் உதவ முயற்சி செய்கிறார். அதன் பின் சில நொடிகளில் மட்டுமே பார்த்த ஒருவரை ஏன் என் மனம் இத்தனை ஆழமாக நினைவில் வைத்திருக்கிறது என்ற கேள்வி அவரை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருக்கும். இந்த கதையின் மையம் மர்மத்தை விட மனித உணர்வுகளே அதிகம். ரயிலில் தினமும் நம்மை கடந்து செல்லும் அந்நியர்களில் ஒரு சிறிய புன்னகையும் சில வேளை மறக்க முடியாத நினைவாக மாறிவிடும் என்பதை சுஜாதா நுணுக்கமாக சொல்கிறார். ரயில் புன்னகைக்கு அடுத்ததாக உள்ள கதைகளில் ஒவ்வொன்றும் வேறுபட்ட சூழலும் வேறுபட்ட கருவும் கொண்டது. இரண்டாவது கதை குதிரை. ஒரு குதிரை பற்றிய கதை போல தோன்றினாலும் மனிதனின் மனநிலை மற்றும் விருப்பங்களை பிரதிபலிக்கும் விதமாக எழுதப்பட்டுள்ளது. மூன்றாவது கதை அரை வைத்தியன். அரை அறிவுடன் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது எத்தனை சிக்கலை உண்டாக்கும் என்பதை நகைச்சுவையுடன் சொல்கிறது. நான்காவது கதை முழு வைத்தியன். முந்தைய கதைக்கு எதிர்கோணம். உண்மையான திறமை, அனுபவம், பொறுப்புணர்வு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. ஐந்தாவது கதை சேவகி. வீட்டு பணிப்பெண்ணின் வாழ்க்கையை மையமாக கொண்ட உணர்ச்சி பூர்வமான கதை இது. ஆறாவது கதை பேட்டி. நேர்காணலை மையமாக கொண்டு எதிர்பாராத திருப்பங்களால் சுவாரஸ்யமாகும் ஒரு கதை. ஏழாவது கதை ஜானகி சாகவில்லை. தலைப்பே ஆர்வத்தை கிளப்பும் வகையில் உள்ளது. மர்மமும் உணர்ச்சியும் கலந்து கடைசி வரை என்ன நடக்கும் என்ன எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. எட்டாவது கதை பாரிஸ் தமிழ் பெண். வெளிநாட்டில் வாழும் ஒரு தமிழ் பெண்ணின் அனுபவங்கள், கலாச்சார வேறுபாடுகள், அடையாள உணர்வை சுவாரஸ்யமாக சொல்லும் கதை. இந்த 8 கதைகளும் 8 வெவ்வேறு அனுபவங்களை தருகிறது. சுஜாதா அவர்களின் புத்தகம் நீங்க இது வரைக்கும் படிச்சது இல்லைன்னா ரயில் புன்னகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இதில் 8 சிறுகதைகள் தான் இருக்கனால நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். தென் இதை படிக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.